கன்னியாகுமரியில் கட்டட ஒப்பந்ததாரர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்பட்ட சிறு தகராறில் ஒரு உயிர் பறிபோனதன் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே தெங்கம்புதூர் பணிக்கண் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் மணல் மற்றும் ஜல்லி வியாபாரம் செய்து வருகிறார். இவரது தம்பி விஜயகுமார் கட்டட கான்ட்ராக்டராக இருந்து வந்தார். இதில் ஜெயக்குமாரிடம் தெற்கு கரும்பாட்டூரைச் சேர்ந்த விக்டர் ராஜதாஸ் என்பவர் 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளார். மெக்கானிக்கான விக்டர் ராஜா வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வியாழக்கிழமையன்று செட்டிக்குளத்தில் உள்ள விக்டர் ராஜதாஸின் கடைக்கு ஜெயக்குமார் சென்றுள்ளார். அப்போது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றியதும் ஜெயக்குமார் தனது தம்பி விஜயகுமாருக்கு போன் செய்து அழைத்துள்ளார். அவரும் அங்கு வந்ததும் சகோதரர்கள் இருவரும் சேர்ந்து விக்டர் ராஜதாஸிடம் சண்டையிட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த ராஜதாஸ் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த தனது காரில் ஏறியுள்ளார். அடுத்த கணமே காரை வேகமாக ஓட்டி வந்து தன்னிடம் சண்டையிட்ட அண்ணன் தம்பி மீது ஏற்றியுள்ளார். இதில் ஜெயக்குமார் லேசான காயத்துடன் தப்பிய நிலையில் விஜயகுமார் மீது கார் வேகமாக மோதியுள்ளது. அவருக்கு தலை, கால், முதுகு உட்பட உடலின் பல பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. கூட்டம் கூடியதும் காரை ஏற்றிய விக்டர் ராஜதாஸ் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். உயிருக்கு போராடிய விஜயகுமாரை அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கோட்டார் போலீஸ் தலைமறைவான விக்டர் ராஜதாஸை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அண்ணனுக்காக சண்டைக்கு வந்த தம்பி மீது கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாகர்கோவில் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.